ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மேகி நூடுல்ஸ் வச்சு ஒரு சூப்பரான சூப் மேகி நூடுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு அடம் பிடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10-20 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பூண்டோட நல்ல வாசனை வரும்போது இது கூட இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் போல் பட்டாணி சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காய்கள்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம், அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மேகி நூடுல்ஸ் மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பவுடரில் ஏற்கனவே உப்பு இருக்குல்ல, அதுக்காக கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கட்டும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வரட்டும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நூடுல்ஸ் வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வந்து ஒரு 3/4 அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் வந்து நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரொம்ப திக்னஸாக இருக்கனால இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்காக கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மாவு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். இதே போல் சூப் மேகி நூடுல்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.